ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவே 2 நல்ல செய்திகளோடு தான் இந்த ஆறுமுகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆறுமுகத்தில் ஏதாவது ஒரு முகத்தை தொட்டாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஏறுமுகம் நிரம்பியதாக மாறிடும். உனக்கு துணையாகவே நான் இருந்து உன் வாழ்க்கையில் அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்கணும்னு வந்திருக்கேன். எப்போதும் மனசில் நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கோ. என் துணை உனக்கு இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்து கஷ்டப்பட்ட உனக்கு நன்றி சொல்லும் விதமாக உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரப்போகிறேன். ஆமீன் செல்லமே. நான் எதுக்காக உனக்கு நன்றி சொல்லணும்னு யோசிக்கிறியா? எவ்வளோ கஷ்டம் பிரச்சனை என்ன வந்தாலும் இந்த அப்பன் முருகனை நம்புவதை நீ நிறுத்தலை. ஏதாவது ஒரு விதத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன்னு என்னையே நம்பி காத்திருந்த உன்னை இப்போது உயர்த்துவதற்காகவே தேடி வந்திருக்கேன். உன் எதிர்காலத்தை நீ ஏன் பொறுப்பில் விட்டுட்டதானே? இனிமே என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை பார்த்து நீ பயப்படவோ பின்வாங்கவோ வேண்டாம். ஏன்னா அந்த மாற்றங்கள் மூலமாக தான் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை முன்னேற்றம் அடைய செய்வேன். உன் வெற்றிக்கான பாதையை நான் காட்டி உன் வாழ்க்கையை நீ அழகாய் சிறப்பாய் வாழும்படியும் செய்ய போகிறேன். காசு பணம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி வந்துடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்க காசு பணம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் யாருமே பணத்தை வேணான்னு சொல்ல முடியாதவங்களா சொல்லக்கூடாதவங்களா தானே இருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி மூச்சு காற்று அவசியமோ வாழ்க்கையை வாழ்வதற்கு, அதே போல் வாழ்க்கை குடும்பம்னு ஒன்று வாழ்கிறதுக்கு பணமும் தேவைப்படுகிறதல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படி மாற்ற முடியாத போது நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போக என்ன செய்யணும்னு யோசி. உனக்கான மன அமைதியும் மகிழ்ச்சியையும் நான் கொடுக்குறேன். நீ சந்தோஷமாக வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு நானே உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. எதிர்பாராமல் நடந்த எத்தனையோ வித இழப்புகளால் நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் எனக்கு தெரியும். இனிமே அப்படி எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காத அளவுக்கு நானே உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு தடுமாறி விழுந்த நாட்களும் தோத்து போன நாட்களும் சரியாகி இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு வெற்றி நாட்களாகவே இருக்க போகுது. நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் இந்த அப்பன் முருகனை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். யார் உன்னை தப்பாக பேசினாலும், கோபப்படுத்தி பேசினாலும், ஆவேசமாக பேசினாலும், அவமதித்து பேசினாலும் யார்கிட்டையும் சண்டைக்கு போகாத. நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். வேறு யாருக்கும் நீ யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழும்போது கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நன்மைகளை நானே நடத்தி கொடுப்பேன். அடுத்தவங்க சரியாக செஞ்சாலும் தப்பாக செஞ்சாலும் யாருடைய வாழ்க்கையிலையும் யாரையும் திருத்த போகிறேன் நீ போகாத. ஏன்னா நீ நல்லது செய்ய போய் கெட்ட பேர் தானே உனக்கு எல்லா விதத்திலும் வந்து சேருது. யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களே பட்டு திருந்தட்டும்னு விட்டுடு. கண்டிப்பாக அவங்கவுங்க வாழ்க்கையில் எல்லாரும் திருந்துவதற்கும் மாறுறதுக்கும் நல்ல வழியை நான் காட்ட தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு நடந்து போனாலே கால் தவறி இடறி விழுந்துருவ. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை பாதையை நீ எப்படி வாழ்கிறதுங்கிறத அடுத்தவங்க கையில் கண்மூடித்தனமாக விட்டுட வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும், எதை செஞ்சேனும்னு உனக்கு தானே தெரியும். அதனால் நீ என்ன செய்யணுங்கிறத நீயே தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய். உன்னை தட்டி கழிப்பவர்களின் முன்னால் உன்னை தட்டி விட்டுட்டு தாண்டி போகணும்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ முட்டி மோதியாவது முன்னேறி போயிடணும். கொஞ்சம் நீ சாதாரணமாக அலட்சியமாக இருந்தீன்னா இந்த உலகம் உனக்கு கீழே தள்ளி வெட்டி சாய்ச்சிருவாங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்தோ தளர்ந்தோ போகாமல் வாழ்க்கையில் வளர்ந்து ஜெயிச்சு நிற்கணுங்கிறதுல உறுதியாக இரு. உன்னை கோபுரம்னு நினச்சவங்க முன்பாக உன்னை கோபுரத்தை விட உயர்வாக வாழ வைப்பேன். உன்னை குப்பான்னு நினச்சவங்க முன்பாக உன்னை கோபுரமாக உயர்ந்து காட்டச் செய்வேன் என் தங்கமே. 1000 பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருக்குது. எத்தனையோ விஷயத்தில் ஏமாந்து போயிருக்க. சொல்ல முடியாத வழிகளோடும் பதிலே இல்லாத கேள்விகளோடும் வாழும் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்க நான் இருக்கேன். இதுவரைக்கும் வாழ்ந்ததை விட்டுடு. இனிமேல் வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு யோசி.
எல்லா வருத்தங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். எந்த அளவுக்கு நீ பொறுமையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய முடியும். எந்த அளவுக்கு அடுத்தவங்ககிட்ட மரியாதை கொடுத்து ஒரு இடைவெளியோட அன்போட பாசத்தோட பழகுறியோ அந்த அளவுக்கு உனக்கு மன நிம்மதி இருக்கும். எதுக்கும் பெருசாக ஆசைப்படாமல் குறைவாக ஆசைப்படும் போது தான் அது உனக்கு நிம்மதியை தரும் விஷயமாக மாறும். எந்த அளவுக்கு குறைவாக பேசுகிறியோ அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பு இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அளவாக பேசு, அளவாக பழகு. அதுதான் உன்னை நீண்ட காலம் நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். உனக்கு பிடிச்ச மனிதர்களோட சிரித்து பேசு, பிடிக்காத மனிதர்களோட சிந்திச்சு பேசு. ஏன்னா சிரிப்புங்கிறது உறவை வளர்க்கும், சிந்தனைங்கிறது உன் வாழ்க்கையை காக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதுமே அமைதியாக இருக்க பழகிக்கோ. எல்லா இடத்துலையும் போய் உனக்கு தெரிஞ்ச கருத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காம சில இடங்களில் அமைதியாக கடந்து போகக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்துடு என் செல்லமே. சிலரை புத்தி கொண்ட சில மனிதர்கள் உன்கிட்ட வந்து சண்டை போடலாம், உன்கிட்ட வம்பிழுக்கலாம், வாதாடலாம். தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பேசி நேரத்தை செலவிடாமல் உன்னை உயர்த்துவதற்கும் உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் நேரத்தை பயன்படுத்து. உன் மதிப்பை புரியாதவர்களுக்கும் உன் திறமையை அறியாதவர்களுக்கும் நீ எதையும் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என் செல்லமே. சந்தோஷமோ துக்கமோ உனக்கு யாருடைய கையையாவது பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா உன் வலது கையால் இடது கையை பிடிச்சிக்கோ. ஏன்னா வேறு யாரும் நிஜமாவே உனக்கு நல்லது நடக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்களா உனக்காக ஆதரவு கொடுக்க கையை நீட்டிக்கிட்டு இருக்கல, இனிமேலும் நீட்ட போகிறதும் இல்லை. உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான். உனக்கு நீ தான் ஆறுதல் கொடுக்க முடியும், உனக்கு நீ தான் தைரியம் சொல்லிக்கவும் முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. முகமகிழ பேசி அகமகிழ சிரிச்சிட்டு திடீர்னு முதுகில் குத்தி காயப்படுத்திட்டு ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாராவது கொடுக்கக்கூடிய அன்புங்கிற மயக்க மருந்தில் நீ மயங்கி அவர்களிடம் ஏமாந்து போகாதே. எந்தெந்த வயசில் என்ன செய்யணுன்றத நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கல்வி கற்க வேண்டிய வயசில் காதலை தேடி ஓடாதே. காதலித்து சந்தோஷமாக வாழ வேண்டிய வயசில் பெற்றவங்களை ஒதுக்கி வச்சுட்டு குழந்தை முக்கியம், குடும்பம் முக்கியம், துணை முக்கியம்னு பெற்றோர்களை மறந்து விட வேண்டாம். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு காதலை மறந்து விடாதே. வயசான காலத்தில் வாழ்க்கை துணையை கைவிட்டுடக்கூடாது. இதையெல்லாம் நீ சரியாக பின்பற்றி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு இந்த அப்பன் முருகன் ஆசைப்படுறேன். உனக்கு கிடைச்சது எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு தொலைஞ்சு போகலாம். உனக்கு பிடிச்சதையே நீ வெறுக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். ஏன்னா இந்த உலகம் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீ வேணான்னு சொல்கிறது உனக்கு கிடைக்கும். நீ வேணும்னு எதிர்பார்க்கறது உன்னை விட்டு விலகி போகும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உன் உடம்பை நீ நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு, மனசு நல்லா தெம்பாக இருந்ததுன்னா அத்தனையும் தாண்டி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என் செல்லமே. இன்றைக்கி உன்னை கவனிக்காதவங்களும் நீ என்ன பண்ணுறன்னு கேட்காதவங்களும் உன்னை திரும்பி கூட பார்க்காதவங்களும் நாளைக்கு நீ வெற்றி பெறும்போது எப்படி இது நடந்துச்சு, நீ எப்படி ஜெயிச்சேன்னு ஆச்சரியப்பட போகிற அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உன்னை உயர்த்த போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கலான்னு புலம்பிக்கொண்டே இருந்தாயல்லவா? உன்னுடைய உண்மையான முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. கூடிய சீக்கிரமே உன் கஷ்டமான வாழ்க்கை பாதையை மாற்றி அமைச்சு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு நான் வெற்றியை கொடுக்குறேன். உன்னுடைய இலக்கில் நீ உறுதியாக இரு. உன்னுடைய இலக்கை நீ மாற்றிக்க வேண்டாம். முடியாதுன்னு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நீ எப்போதும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வெற்றி உனக்கான வெற்றியாக மிகப்பெரிய வெற்றியாக மாறும். தோல்வி வந்து உன் வீட்டு கதவை தட்டினாலும் நீ தோல்வியை தாண்டி உன்னுடைய முயற்சிகளை செஞ்சு வெற்றி கதவை தட்ட மறவாதே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக நான் இருப்பேன். உன் கண்ணீரை நீ பலவீனமாக நினைக்காதே. உன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் சில நேரங்களில் நீ கண்ணீர் வடித்தாலும் நீ எப்போதும் தைரியமான பலமுள்ள ஆள்தான். உன்னுடைய பலத்துக்கும் உன்னுடைய பக்திக்கும் சேர்த்தே நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கஷ்டங்களையும் தடைகளையும் கொடுத்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கை பாதையை நீ ஜெயிக்க தயாராகு. இன்பம் வரும்போது சிரிக்கிறவன் அதிர்ஷ்டசாலி,
துன்பம் வரும்போதும் அழுகாமல் உட்காந்து தைரியமாக சிரிக்கிறவன் புத்திசாலி. கற்பனை கண்டு அதையும் இதையும் கண்டு சிரிப்பவன் கவிஞன். அடுத்தவங்களை பார்த்தவனே சிரிக்கிறவன் காரியவாதி. யார் உன்னை பார்த்தவனே சிரித்தாலும் உன்கிட்ட வந்து ஆகா ஓகோன்னு உன்னை புகழ்ந்து பாடினாலும் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கோ. வெற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களில் கூடிய சீக்கிரம் கிடைக்க தான் போகுது. அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு எந்த முயற்சியையும் கைவிட்ட வேண்டாம். இதுவரைக்கும் நடக்காததை எல்லாம் இப்போது உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த ஆறுமுகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நானே உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன்.